தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று செயற்குழு கூட்டத்தை கூட்டுகின்றார். இன்று செயற்குழு கூட்டத்தை கூட்டுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் இன்று செயற்குழு கூட்டத்தை கூட்டுகின்றார். நடிகர் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதா இறந்ததை அடுத்து தனி கட்சி ஆரம்பித்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு தான் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நம்பினார். ஆனால் தற்பொழுது ஒட்டுப்புள்ளை போன்று திமுகவோடு ஒட்டி கொண்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு ஒரு தொகுதி கூட திமுக ஒதுக்கவில்லை. இலவசமாக சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார். அதற்கு பிரதிபலனாக ராஜ்யசபா தொகுதி ஒரு தொகுதி கமலஹாசனுக்கு தரவுள்ளதாக திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது. வருகிற ஜூலை மாதம் 6 ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி காலியாகிறது. அதில் ஒரு பதவியை திமுக மக்கள் நீதி மய்யத்துக்கு கொடுக்கின்றது. ஆகவே கமலஹாசன் ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளராக கமலஹாசன் தேர்வு செய்யப்படுவார் என்று இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. அந்த கட்சியை சார்ந்த பலர் கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டனர். தற்பொழுது ஆளில்லாத ஒரு கட்சியாக மக்கள் நீதி மய்யம் செயல்படுகிறது. மக்களே இல்லாத ஒரு நீதி மய்யம் அது மக்கள் நீதி மய்யம்தான். மக்கள் நீதி மய்யம் தற்பொழுது உறுப்பினர்கள் இல்லாத ஒரு கட்சியாக, லெட்டர் பேடு கட்சியாக செயல்படுகிறது. இந்த கட்சியில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டே வெளியே போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் பெயரளவுக்கு கட்சி கூட்டத்தை, செயற்குழு கூட்டத்தை இன்று கூட்டுகிறார். அந்த கூட்டத்தில் ராஜ்யசபா வேட்பாளர் கமலஹாசன் என்று ஒருமனதாக தன்னைத்தானே தேர்வு செய்து அறிவிக்க உள்ளார். ஆகவே இன்று கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கமலஹாசன் கூட்டுகின்றார். செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றார்களா அல்லது காணாமல் போய்விட்டார்களா என்பது பிறகு தெரிய வரும்.